Welcome to Crazy Civil Crackers. இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம சாயில் மெக்கானிக்ஸில் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 3 வீடியோ போட்டிருக்கேன் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸில். ஸோ அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள். இது 4th பார்ட். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எல்லா விதமான காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ கொஸ்டின்ஸ்குள்ளே போகலாம். ஸோ 76th கொஸ்டின், ஆல்ரெடி 75 கொஸ்டின்ஸ் போட்டாச்சு. இது 76th கொஸ்டின். A soil sample may be well graded if option A, if it has most number of particles of same size, option B, excess of certain particles, option C, good representation of particles of all size, option D, none of the mentioned. Option C is the correct answer. That is good representation of particles of all size. So explanation, that is well graded soil means the particles consist of all ranges of sizes. அதாவது அந்த பார்ட்டிக்கிளில் எல்லா சைஸுமே இருக்கும். எல்லா சைஸ், அதாவது ஒரு சாயில் சாம்பிள் எடுத்தோம் அப்படின்னா எல்லா சைஸ் பார்ட்டிகிள்ஸும் அதில் இருக்கும். அதான் வெல் கிரேடட் சாயில். தென் poorly graded சாயில் அப்படின்னா அந்த சாயில், அதாவது அந்த சாயில் மாஸில் சில சைஸ் பார்ட்டிக்கிள் அதிகமாக இருக்கும், சில சைஸ் பார்ட்டிக்கிள் கம்மியாக இருக்கும். அது poorly graded சாயில். இனி யூனிஃபார்ம்லி கிரேடட் சாயில் அப்படின்னா அந்த சாயில் மாஸ் எடுத்தோம் அப்படின்னா அதில் மோஸ்ட் எல்லா பார்ட்டிக்கிள், அதாவது அதிகபட்சமாக எல்லா பார்ட்டிக்கிளுமே ஒரே சைஸாக இருக்கும். இனி கேப் கிரேடட் சாயில் ஆர் ஸ்கிப் கிரேடட் சாயில் அப்படின்னா சில பார்ட்டிகிள்ஸ் வந்து அதில் கொஞ்சமும் இருக்காது, சில சைஸ் ஆஃப் பார்ட்டிக்கிள் இருக்கவே செய்யாது. அதுதான் என்னது கேப் கிரேடட் சாயில் ஆர் ஸ்கிப் கிரேடட் சாயில். நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 77. For coarse grained soil, the particle size, that is D10, is sometimes called as option A, effective size and effective meter, option B, uniform diameter, option C, all of the mentioned, option D, none of the mentioned. So the correct answer is option A, that is D10 means effective size or it is called as effective diameter. ஸோ D10 அப்படின்னாலே என்ன சொல்லுவோம், எஃபெக்டிவ் சைஸ் இல்லைன்னா எஃபெக்டிவ் டயமீட்டர். அப்படின்னா என்னது, D10 அப்படின்னா அதை வந்து எம்எம்ல தான் நம்ம டினோட் பண்ணுவோம். ஸோ அதாவது 10%, அது அந்த வேல்யூவில் 10% ஆஃப் தி பார்ட்டிகிள்ஸ் ஃபைனராக இருக்கும். இந்த சைஸை விட D10ல ஒரு வேல்யூ வரும், அந்த விட ஒரு 10% ஆஃப் தி பார்ட்டிகிள் ஃபைனராக இருக்கும். ஸோ ரிமைனிங் 90% அப்படின்னா மீனிங் என்ன, கோர்ஸ் கிரைண்டாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். The next question, the coefficient of uniformity, that is CU, is the ratio of option A, D60 and D10, option B, D30 and D10, option C, D10 and D30, option D, D10 and D30. The correct answer is D60 and D10. That is coefficient of uniformity is defined as the ratio of D60 by D10. So D60 அப்படின்னா என்னது, 60% of the particle, அந்த 60% of the particle ஃபைனராக இருக்கும். இது D10 அப்படின்னா 10% of the particles ஃபைனராக இருக்கும். Next question, the shape of particle size curve which is represented by the coefficient of curvature is given by option A, that is CC equal to D30 square by D10 into D60, option B, CC equal to D40 square by D10 into D30, option C, CC equal to D30 square by D10 into D60, option D, CC equal to D60 by D10. The correct answer is option C, the C equal to D30 square by D10 into D60. The coefficient of curvature அப்படின்னா D30 square by D10 into D60. So D30 அப்படின்னா 30% of the particle finer than the size.
அதாவது the uniformly graded soil. So uniformly graded soil அப்படினா எல்லா பார்ட்டிகிள் அந்த soil massல இருக்க எல்லா பார்ட்டிகிளுமே மோஸ்டா ஒரே சைஸ்ல இருக்கும். So அதோட வேல்யூ uniformly graded soil அப்படினா Cu வேல்யூ வந்து uniformly graded soil 1 இருக்கணும். இதே இது well graded gravel அப்படினா uniformly graded soil uniformity value எவ்வளவு இருக்கணும் greater than 4. இதே இது CC, it is coefficient of curvature value 1 2 3 இருக்கணும். Sand, well graded sand, so confuse பண்ணக்கூடாது, well graded important. Well graded sand அப்படினா Cu value greater than 6 இருக்கணும், இல்லனா CC அதாவது coefficient of curvature 1 2 3 இருக்கணும். The next question, a curve with a flat portion in particle size distribution curve represent dash. Option A, intermediate size particle are mixing. Option B, intermediate size particles are present. Option C, smaller size particles are present. Option D, large size particles are present. The correct answer is option A, it is intermediate size particle are mixing. அந்த கிராஃப்ல flat curve எதை represent, அதாவது gradation curve இல்ல particle size curveல ஒரு flat portion represent பண்ணது எது அப்படின்னா intermediate சில particles வந்து size மிஸ்ஸா இருக்கும், அதனால தான் அந்த curve வந்து flat இருக்கும். ஸோ இதோட ஆன்சர் intermediate size particle mixing. ஸோ இது எந்த டைப் ஆஃப் பார்ட்டிகிளை சொல்லலாம் அப்படின்னா கிராப் கிரேடட் சாயில் ஆர் ஸ்கிப் கிரேடட் சாயில் அப்படின்னு சொல்லுவோம் இதை. Next question, dash of the particles are finer than the size. Option A 20%, option B 60%, option C 10%, option D 100%. So D10 means 10% of the particles finer. Option C is the correct answer, 10%. Next question, the shape of the particle size curve is represented by option A, effective size, option B, effective diameter, option C, uniform coefficient, option D, coefficient of curvature. The correct answer is option D. அதாவது coefficient of curvature எதுக்கு யூஸ் பண்றோம்னா பார்ட்டிகிளோட ஷேப்பை ரெப்ரசன்ட் பண்ணும், shape of the particle size curve. இதே இது uniformity coefficient Cu எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா particle sizeோட range. சரியா? So இது ரெண்டும் மறந்துடக்கூடாது. Next question, a particle size distribution curve gives us an idea about option A, type of soil, option B, properties of soil, option C, all of the mentioned, option D, none of the mentioned. Option A is the correct answer. அதாவது particle size curve வந்து எதை represent பண்ணுது அப்படின்னா டைப் இல்லைனா என்ன கிரேட், வெல் கிரேடடா இல்லை போலி கிரேடடா அப்படிங்கிறத மட்டும்தான் அந்த பார்ட்டிகல் சைஸ் கர்வில் இருந்து தெரிஞ்சுக்கிட முடியும். ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ, டைப் ஆஃப் சாயில். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஏ சாயில் விச் அலோஸ் இட் டு பி டிஃபார்ம்ட் ரேப்பிட்லி வித்தவுட் ரப்சர் இஸ் ஆப்ஷன் ஏ எலாஸ்டிசிட்டி, ஆப்ஷன் பி பிளாஸ்டிசிட்டி, option C tenacity, option D none of the mentioned. The correct answer is option B elasticity. So option B plasticity. Elasticity அப்படினா ஒரு மெட்டீரியல் டிஃபார்ம் ஆகுது, ஆனா திரும்ப அது ஒரிஜினல் ஷேப்புக்கு வந்துடும். ஸோ இங்கே பிளாஸ்டிசிட்டி அப்படின்னா இது டிஃபார்ம் ஆகுது ஒரு எந்த ஸ்டேஜில், ஒரு கிராக் ஆகாமல் எந்த ஸ்டேஜ் வரை டிஃபார்ம் ஆகுது, அதுதான் பிளாஸ்டிசிட்டி. தென் டெனாசிட்டி அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் டு பிரேக்கிங். ஸோ இங்கே ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 85 question number, the ratio of liquid limit minus natural water content to the plasticity index of the clay is option A consistency index, option B plasticity index, option C all of the mentioned, option D none of the mentioned. The correct answer is option A, that is consistency index. The consistency index ஓட
ரேஷியோ தான் வாட்டர் லிமிட் மைனஸ் ஸ்மால் w அப்படின்னா நேச்சுரல் வாட்டர் கண்டென்ட் டிவைடட் பை IP, that is plasticity index. சரியா? Consistency index. Then question number 86, the ratio of the natural water content of a soil minus its plastic limits to its plasticity index so is option A consistency index, option B liquidity index, option C plasticity index, option D shrinkage index. The correct answer water plasticity ratio. So water plasticity ratio அப்படினாலும் liquidity index அப்படினாலும் same தான். So IL equal to, that is liquidity index equal to small w அப்படினா natural, that is difference between natural water content. Natural water content அப்படினா என்னது small w minus WP, that is plastic limit divided by plasticity index. இதுதான் liquidity index ஓட definition. அதனாலதான் அததான் நம்ம என்ன சொல்றோம், அவர்தான் இதை வந்து டிவைட் பண்ணாது. அது கன்சிஸ்டன்சி லிமிட், தட் இஸ் லிக்விட் ஸ்டேட் டு சாலிட் ஸ்டேட் வர ஒரு டிவிஷன் கொடுத்துருப்பாரு. அது கொடுத்தது வந்து யார் அப்படின்னா அட்டர்பர்க். ஸோ அதனால இந்த கன்சிஸ்டன்சி லிமிட்டை என்னவும் சொல்லலாம் அப்படின்னா அட்டர்பர்க் லிமிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி அட்டர்பர்க். கொஸ்டின் நம்பர் 88, which of the following is not useful for engineer purpose as proposed by Atterberg? Option A plastic limit, option B liquid limit, option C solid limit, option D shrinkage limit. The answer is solid limit. அதாவது liquid engineering purposeக்கு நம்ம மோஸ்டா liquid limit, plastic limit, shrinkage limit தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இந்த solid limit வந்து கன்சிடர் பண்றது கிடையாது. Question number 89, according to Goldsmith theory, the plasticity in soil is due to option A electromagnetic charges, option B smooth surface, option C all of the mentioned, option D none of the mentioned. The correct answer is, அதாவது இவர் என்ன சொல்லி இருப்பார் அப்படின்னா அந்த பார்ட்டிகிள்ஸ்ல இருக்க அந்த எலக்ட்ரிக் சார்ஜ்னால தான், அதாவது எலக்ட்ரோமேக்னெட்டிக் சார்ஜ்னால தான் சாயில் வந்து பிளாஸ்டிக் ஸ்டேட்ல இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. The next question number 90, clay does not become plastic when mixed with dash. Option A soap solution, option B kerosene, option C oil, option D none of the mentioned. The correct answer is option B kerosene. ஏன் அப்படின்னா அதுல வந்து நான் போலரைசிங் ஏஜென்ட் கிடையாது, அதாவது எலக்ட்ரோமேக்னெட்டிக் இது இருக்காது. அதனால கிளே வந்து அத இதுல இருக்காததுனால கெரோசின் ஆட் பண்ணா கிளே வந்து பிளாஸ்டிக் ஸ்டேட்ல ஆகாது. The next question, in consistency of soil the limits are expressed in terms of dash. Percent water content, option B area, option C volume, option D all the of the mentioned. Option A, that is water content. The water content base பண்ணி தான் நம்ம consistency limit 4 classify பண்ணுவோம். அதாவது solid limit, semi solid limit, shrinkage limit, plastic limit, then liquid limit அப்படின்னு நம்ம classify பண்ணுவோம். So water content is the answer. Next question, which of the following is not considered as one of the state as divided by Atterberg? Option E solid state, option B gaseous state, option C semi-solid state, option D liquid state. The correct answer is option B gaseous state. அதாவது Atterberg limits இல்லனா consistency limit அத 4 classify பண்ணலாம். ஒன்னு solid state, liquid state, plastic state, semi-solid state. So இதுல gaseous state வந்து கிடையாது. So option B is the correct answer. அதாவது 4725 மைக்ரான் சீவை தான் யூஸ் பண்ணி இந்த liquid limitோட soil particles, liquid limitக்கு தேவையான clay particle அல்ல soil particle எடுப்பாங்க. The 94, the plastic index is calculated from the relation is A IP equal to WP minus WL, option B
IP equal to WL minus WP. Option C, IP equal to IL minus IS. Option D, IP equal to WP minus IL. அதாவது IP அப்படின்னா plasticity, plastic index. WP அப்படின்னா plastic limit. WL அப்படின்னா liquid limit. Then IL அப்படின்னா liquidity index. IS அப்படின்னா stringage index. So இதோட answer plastic index ஓட answer, that is plastic index அப்படின்னா liquid limit minus plastic limit. Option B is the correct answer. Next question number 95. The field density of a natural soil deposit cannot be determined by dash method. Option A, sand replacement method. Option B, oven dry method. Option C, cord cutter method. Option D, water replacement method. The correct answer is option D, oven dry method. So the oven dry method நம்ம water content determine பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். So இங்க field density கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ற method sand replacement method, cord cutter method, water replacement method, rubber balloon method. oven dry method கிடையாது. The 96th question. In sand replacement method, if the mass of sand filling the calibrating container is 1450 gram and volume of calibrating container is 1000 centimeter cube, then its bulk density is dash gram per centimeter cube. Option A, 1450. Option B, 1.45. Option C, 45. Option D, 70. The answer is option B, 1.45. அதாவது bulk density கேட்டிருக்காங்க. bulk density ஓட formula mass by volume. So mass கொடுத்திருக்காங்க, sand mass கொடுத்திருக்காங்க 450, volume of the container 1000 கொடுத்திருக்காங்க. So இத ரெண்டையும் நம்ம substitute பண்ணோம்னா bulk density கிடைச்சிரும், that is 1.45 answer. அதாவது அதை சிலிண்டரை வந்து calibrate பண்ணுவோம், then soil density கண்டுபிடிப்போம், then அதுக்கப்புறம் தான் water content dry density கண்டுபிடிப்போம். So எப்படி வரும்? first 3, then 1, then 2. Option C is the correct answer. So இதில் பார்த்தா தெரியும், option C is the correct answer. Then question number 98. Activity of a clay can be determined by laboratory test like wet analysis, liquid limit, plastic limit, all of the mentioned. The answer is option D, all of the mentioned. அதாவது ஆக்டிவிட்டி கண்டுபிடிக்கிறது, அத கிளேயோட ஆக்டிவிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ற laboratory method wet analysis, liquid limit, plastic limit. எல்லா ஆன்சருமே கரெக்ட். ஆப்ஷன் D is the correct one. The next question number 99. The activity of clay is defined as the ratio of option A, liquid limit to plastic limit. Option B, liquidity index to plasticity index. Option C, plasticity index to clay fraction. Option D, plasticity index to shrinkage index. The answer C is the correct answer. Activity அப்படினாலே plasticity index, that is IP by clay size particle, percentage of clay size தான் இதோட definition. So activity நம்ம மூணா classify பண்ணலாம். இந்த ஆக்டிவிட்டியோட வேல்யூ greater than points, less than 0.75 அப்படின்னா inactive. இதே இது 0.75 to 1.25 அந்த ரேஞ்ச் இருந்து அப்படின்னா நார்மல். greater than 1.25 அப்படின்னா ஆக்டிவ். இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின் இது கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. இதே இது காலினைட் மினரலோட ரேஞ்ச், அத கிளே மினரலோட ரேஞ்ச் 0.4 to 0.5 அதோட ஆக்டிவிட்டி ரேஞ்ச். இல்லைட் அதோட ரேஞ்ச் 0.5 to 1 ஆக்டிவிட்டி. மார்ல்னேட் அதோட ரேஞ்ச் 1 to 7. இதுவும் தெரிஞ்சிருக்கணும். Last question. The thesotropy is the phenomena of option A, strength loss. Option B, strength gain. Option C, strength loss and strength gain. Option D, strength gain and strength loss. The option C is the correct one. அதாவது strength loss, strength gain. So thesotropy அப்படினாலே அதாவது ஒரு clay particle நம்ம யூஸ் பண்ற கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எதுக்காச்சும் யூஸ் பண்ற clay particle
ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் லோடு இல்லை ஏதாச்சும் வாட்டர் கண்டென்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதோட பாண்ட் வந்து லூஸ் ஆயிரும். கரெக்டாக? அப்போ அதோட ஸ்ட்ரென்த் வந்து லாஸ் ஆகும். ஸோ கொஞ்சம் டைம் ஆக ஆக அதுவே என்ன ஆகும், ஸ்ட்ரென்த்தை வந்து ரீகெயின் பண்ணும். ஸோ லேட்டர் ஆன் ஸ்ட்ரென்த்தை ரீகெயின் பண்ணும், ஆனால் ஒரிஜினல் ஸ்ட்ரென்த்துக்கு வராது. ஸோ இந்த ப்ராசஸை என்ன சொல்லுவோம் அப்படின்னா தீசோட்ராபி. ஸோ அதான் ஸ்ட்ரென்த் லாஸ். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரென்த் லாஸ் ஆகும், சாயிலோட அதாவது கிளேயோட ஸ்ட்ரென்த் லாஸ் ஆகும். தென் என்ன ஆகுது, கொஞ்ச நேரம் கழியும் போது ஸ்ட்ரென்த் வந்து கெயின் ஆகுது. ஸோ இந்த ப்ராசஸ் தான் என்னது தீசோட்ராபி. ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஒன்.